ஸோ ஜென்ரலா வந்து டெஸ்டிகுலர் கேன்சர் ஒரு சைடு தான் வரும். 2 சைடு வர்றது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ அத பத்தி வொரி பண்ண வேணாம். ஒரு சைடு டெஸ்டிஸ் மட்டும் பெருசா இருக்கு. ஒரு சின்ன பசங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த சைட விட அந்த சைடு பெருசா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, யூசுவலா அந்த ஏஜ்ல பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? வெட்கப்பட்டுக்கிட்டு அத போய் யார்ட்டயும் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இத போய் எப்படி இன்னொருத்தர்ட்ட சொல்றது? யார்ட்ட சொல்றது? இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எனிதிங் தட் இஸ் அப்நார்மல் ஒரு சைடு மட்டும் பெருசா இருக்கு அப்படின்னா, ஒரு நாள் கூட டிலே இல்லாம தே ஹேவ் டூ கோ அண்ட் மீட் அ சர்ஜன். ஒரு சர்ஜன போய் உடனடியாக பார்க்கணும். பார்த்தா தான் அவர் வந்து இது கேன்சரா இல்லையான்றத கண்டுபிடிப்பாரு. ஸோ இந்த டெஸ்டிகுலர் கேன்சர் இப்ப டீனேஜ்ல வரும்னு சொல்லியிருக்கோம். இதுவே வந்து நமக்கு என்னடா இது இந்த வயசு பசங்களுக்கு கேன்சர்ன்னு ஒரு 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 பயம் ஒண்ணு இருக்கும். ஒரு அவர்ஷன் ஒண்ணு இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் இந்த கேன்சர பத்தி சொல்றேன். பொதுவா கேன்சர்ல 4வது ஸ்டேஜ் வந்தா குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் பல கேன்சர்ல இன்னைக்கும் உண்மையா இருக்கிற விஷயம். ஆனா டெஸ்டிகுலர் கேன்சர் பொறுத்தவரைக்கும், ஈவன் இஃப் இட் இஸ் 4த் ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்ல தான் கேன்சரோட பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தாலும், அத சர்ஜரி பண்ணி, கீமோ குடுத்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணலாம். 100% க்யூர் பண்ணி, அந்த இண்டிவிஜுவல் தே வில் லிவ் அப் டூ 70 இயர்ஸ், 80 இயர்ஸ் இது மறந்துட்டு நார்மலா இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸா மாறிடுவாங்க. ஈவன் இன் 4த் ஸ்டேஜ். தட் இஸ் த மோஸ்ட் ஃபேவரபிள் திங் அபௌட் திஸ் கேன்சர்.